வணக்கம். சிவகாசி இந்த கூடலை மிக நேர்த்தியாக ஒழுங்கு செய்திருக்கிறீர்கள். பொதுவாக ஒரு ஊர் சுற்றுவதற்கு ஒரு காரணம் தேவையில்லை. எனக்கு ஊர் சுற்றுவது தான் என்னுடைய பயணங்களுக்கு காரணம், வேற ஒன்றும் காரணம் தேவையில்லை. ஆனால் இந்த முறை ஊர் சுற்றும் பொழுது ஒரு விதையை எடுத்து செல்கிறோம், அவ்வளவுதான். கடுகு விதை, நாட்டு கடுகு விதையை திருவண்ணாமலையில் தொடங்கி வருகின்ற 2ஆம் தேதி பெங்களூரில் கொடுத்து முடிக்க இந்த பயணத்துடைய கிட்டத்தட்ட ஒரு 3வது கட்டம் நிறைவடைகிறது. இன்னும் பல கட்டங்கள் இருக்கின்றன. அவற்றை பற்றி அறிவிப்பு கொடுப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. வேலை செய்துவிட்டு பேச வேண்டும் என்பதால் அதை நான் சொல்லவில்லை. அதற்கான அடிப்படை வேலைகளை என்னுடன் பயணிக்கக்கூடிய மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், முன் செய்வார்கள். இப்பொழுது இந்த சிவகாசியில் இயற்கை வேளாண்மையின் மீது அக்கறை, உடல் நலத்தின் மீது அக்கறை, மரபு வாழ்வியல் மீது அக்கறை கொண்டவர்கள் நாம் ஒன்றாக கூடியிருக்கிறோம். இந்த கூடலில் ஒரு சில செய்திகளை நான் தெளிவாக பகிர்ந்து கொண்டு மிகவும் விருப்பத்துடனும் தேர்ந்த மனதுடனும் இங்கிருந்து கலைய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். நண்பர்களே, இந்திய அரசாங்கமும் பன்னாட்டு நிறுவனங்களும் தமிழக அரசாங்கமும் இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு வேளாண் நிறுவனங்களும் பல்கலைக்கழகங்களும் தங்களுடைய படுதோல்வியை இப்பொழுது வெளிப்படையாக ஒத்துக்கொண்டிருக்கின்றன. கடந்த 50 ஆண்டுகளாக இந்தியாவுடைய விவசாயத்தில் அவர்கள் மேற்கொண்ட எல்லா முயற்சிகளும், அவர்கள் வகுத்த எல்லா செயல் திட்டங்களும் படுதோல்வியில் முடிந்திருக்கின்றன என்பதை அவர்கள் இப்பொழுது நமக்கு அறிவித்திருக்கிறார்கள். அதை புரிந்து கொண்டவர்களைத்தான் என்னால் காண முடியவில்லை. அவர்கள் தொடர்ந்து அறிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள், நாங்கள் தோல்வியுற்றோம், நாங்கள் தோல்வியுற்றோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அந்த தோல்வியின் வாசகங்களை இங்கே புரிந்து கொண்டவர்களை பார்ப்பது அரிதாக இருக்கிறது. இந்த நிகழ்வின் வாயிலாக அந்த புரிதலை நான் உங்களுக்கு வழங்கிவிட்டு இந்த பயணத்தை பற்றி குறிப்பிட விரும்புகிறேன். பசுமை புரட்சி என்ற ஒரு புரட்டு இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்ட போது இந்தியாவில் உள்ள உணவு பற்றாக்குறையை நீக்குவதற்கான தொழில்நுட்பங்கள் அறிமுகம் செய்யப்படுகின்றன என்ற வாக்குறுதி, நம்பிக்கையை வைத்துத்தான் பசுமை புரட்சி அறிமுகம் செய்யப்பட்டது. ஒரு உரையாடலின் போது, ஒரு கல்விக் கொள்கை தொடர்பான ஒரு முக்கியமான உரையாடல், அந்த உரையாடலின் போது என்னோடு கலந்து கொண்ட அறிஞர் பாமையன் பசுமை புரட்சியின் விளைவுகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். எதிரே இருந்த ஒரு கல்வியாளர் ஒரு கேள்வியை கேட்டு, கல்விக் கொள்கையில் பசுமை புரட்சிக்கு எதிரான செய்திகளையும் சேர்க்க வேண்டும், பசுமை புரட்சிக்கு ஆதரவான செய்திகளையும் சேர்க்க வேண்டும் என்று ஒரு கருத்தை முன்வைத்தார். எதற்காக இப்படி சொல்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பிய போது, பசுமை புரட்சி இல்லை என்றால் உணவு பஞ்சம் நாம் பட்டினியால் சென்றிருப்போம். எனவே அந்த காலத்தில் அது மிகவும் தேவையான ஒரு நடைமுறையாகவும் திட்டமாகவும் இருந்தது. இப்பொழுது அது தோல்வியுற்று விட்டது என்று இந்த 2 கருத்துக்களையும் பதிவு செய்ய வேண்டும் என்றார். உடன் வந்திருந்த வல்லுநர்கள் அவரிடம் வேறு சில அடிப்படையான செய்திகளை எல்லாம் முன்வைத்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு அளவிற்கு மேல் குறித்துக் கொள்ள முடியாமல் நான் குறிப்பிட்டு ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்டேன். அறிவுபூர்வமான புத்திசாலித்தனமான உரையாடல்களில் எனக்கு அனுபவம் கிடையாது, எனக்கு அது வரவும் வராது. குழந்தைத்தனமான பாமரத்தனமான ஒரு கேள்வி அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி சொல்வதைப் போல முட்டாள்தனமான ஒரு கேள்வியை நான் கேட்டேன். பசுமை புரட்சி வராவிட்டால் உணவு பஞ்சம் ஏற்பட்டிருக்கும் என்ற கருத்தை நீங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறீர்கள். பசுமை புரட்சி அறிமுகம் செய்யப்பட்ட காலத்தில் இந்தியா முழுமையும் உற்பத்தி செய்யப்பட்ட விளைந்து கொண்டிருந்த உணவுப் பயிர்களுடைய அளவு என்ன என்பதற்கான ஏதாவது ஒரு புள்ளி விவரம் உங்களிடம் இருக்கிறதா என்று கேட்டேன். இன்னும் தெளிவாக கேட்க வேண்டும் என்றால், பசுமை புரட்சி அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் விளைந்த சீர்தானியங்களுடைய வகைகள் எத்தனை, ஓராண்டுக்கு எத்தனை டன் சீர்தானியங்கள் இங்கே உற்பத்தி செய்யப்பட்டன என்ற ஒரு புள்ளி விவரம் இந்திய அரசிடமோ தமிழக அரசிடமோ அல்லது உள்ளாட்சித்துறையிடமோ இருக்கிறதா, வேளாண் துறையிடம் இருக்கிறதா என்பது என்னுடைய கேள்வி. என்னுடைய ஊரில் ஆச்சாம்பட்டியில்
1955ஆம் ஆண்டு எவ்வளவு நெல் உற்பத்தி செய்யப்பட்டது, எவ்வளவு வரகரிசி உற்பத்தி செய்யப்பட்டது என்பதற்கு என்ன புள்ளி விவரம் இருக்கிறது? இந்த கேள்வியை நான் கேட்ட பிறகு அவர் ஒத்துக்கொண்டார். அப்படி ஒரு புள்ளி விவரமே கிடையாது, அப்படி ஒரு தரவு கிடையாது, அப்படி ஒரு ஆவணம் கிடையாது. எந்த விதமான ஆவணமும் இல்லாமல், எந்த கணக்கெடுப்பும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய பொய்யை அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் உணவு பஞ்சம் வர வாய்ப்பு இருந்தது, நாங்கள் தான் அதை நிறுத்தினோம் என்று. 1950ஆம் ஆண்டு இந்தியாவில் ஒரு பஞ்சம் ஏற்பட்டதாக ஏதாவது செய்தி இருக்கிறதா என்று பார்த்தா அப்படி ஒரு செய்தியும் கிடையாது. பட்டினியால் மனிதர்கள் இறந்து போனார்கள் என்ற செய்தி இருக்கிறதா என்றால் அப்படியும் ஒரு செய்தி கிடையாது. இந்தியா முழுவதும் உள்ள விளைநிலங்களை இந்திய அரசாங்கம் கணக்கெடுப்புக்குள் கொண்டு வருவதற்கு இன்றைக்கு வரைக்கும் சாத்தியமில்லை. இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவில் உள்ள எல்லா விளைநிலங்களும் இந்திய அரசாங்கத்துடைய கணக்கெடுப்புக்குள் வந்து விட்டனவா என்று கேட்டால் வரவில்லை. டிஜிட்டல் இந்தியாவில் சர்வ வல்லமை படைத்தவர்கள் எல்லாம், கடவுளின் நேரடி பிரதிநிதிகள் எல்லாம் ஆட்சி செய்யக்கூடிய இந்த இந்தியாவிலேயே இன்று வரைக்கும் இந்தியாவின் விளைநிலங்கள் நேரடியாக ஆவணப்படுத்த கூட படவில்லை எனும் போது 60 ஆண்டுகளுக்கு முன்பு ஏதோ ஒட்டுமொத்த இந்தியாவுடைய விளைச்சலையும் இவர்கள் கணக்கிட்டு வைத்திருந்தது போலவும், இந்த கணக்குகளின்படி எதிர்காலத்தில் உணவு பஞ்சம் வந்துவிடும், இந்த விவசாயிகள் எல்லாம் விவசாயம் செய்யாமல் இருக்கிறார்கள், இந்த வரகு சரியாக முளைக்கவில்லை, சாமை சரியாக விளையவில்லை, அரிசி சரியாக விளையவில்லை, கோதுமை விளையவில்லை என்று இவர்களெல்லாம் உட்கார்ந்து கண்ணீர் வடித்து கதறி இந்த சமூகத்துக்காக அழுது புரண்டு ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்து இதுதான் உங்களுக்கு நாங்கள் வழங்கும் வரம் என்று வழங்கியது போலவும் ஒரு கதை, ஒரு புராணம், ஒரு கட்டுக்கதை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சரி, ஒரு மிகப்பெரிய பஞ்சத்தை தடுத்து நிறுத்திய இந்த பசுமை புரட்சி இங்கே அறிமுகம் செய்யப்பட்ட பிறகு இவர்களுடைய வாதத்தின்படி, இவர்களுடைய தற்பெருமைகளின்படி, இவர்களுடைய கட்டுக்கதைகளின்படி இங்கே வேளாண் உற்பத்தி பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. எதனால்? பசுமை புரட்சியினால். பசுமை புரட்சியினால், ரசாயன உரங்களால், பூச்சிக்கொல்லிகளால் வேளாண் உற்பத்தி பல மடங்கு உயர்ந்திருக்கிறது என்பதுதான் உங்களுடைய கருத்தென்றால், இப்பொழுது எதற்காக மரபணு மாற்றப்படும் தொழில்நுட்பத்தை கொண்டு வருகிறீர்கள்? அதான் ஏற்கனவே உயர்த்தி விட்டீர்கள், பஞ்சத்தை தடுத்து நிறுத்தி விட்டீர்கள் என்றால் பசுமை புரட்சி தோல்வியடைந்து விட்டது, இதற்கு மேல் எங்களால் உற்பத்தியை பெருக்க முடியாது என்பதை இவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். நேரடியாக ஒத்துக்கொள்கிறார்கள். இப்பொழுது நேரடியாக சொல்கிறார்கள், பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப உணவுப் பொருள்களை, உணவு பயிர்களை பெருக்க முடியாது, விளைச்சலை இனி அதிகரிக்க செய்ய முடியாது. ஒரு ஏக்கர் நிலத்தில் 1000 கிலோ ஒரு பயிர் விளைகிறது என்றால் அதே நிலத்தில் மரபீனி தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து அதை ஒரு ஏக்கர் நிலத்தில் 1500 கிலோவாக விளைச்சலை பெருக்க வேண்டும். விளை நிலங்கள் அப்படியே தான் இருக்கும், ஆனால் விளைச்சல் பெருக வேண்டும். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், விளைநிலம் 1000 ஏக்கர் இருக்கக்கூடிய விளைநிலம் 500 ஏக்கராக குறையட்டும். அதிலே நாங்கள் தொழிற்சாலை கட்டிக் கொள்கிறோம், அதிலே நாங்கள் காற்றாலைகள் அமைத்துக் கொள்கிறோம், அதிலே அணு உலைகள் கட்டிக் கொள்கிறோம், ஆறுகளை வற்றச் செய்கிறோம், இயற்கை வளங்களை சுரண்டுகிறோம், சுரங்கங்கள் தோன்றுகிறோம், விளைநிலங்களில் நாங்கள் எரிவாயு எடுக்கிறோம், விளைநிலங்க மண்டலத்தை பெட்ரோலிய மண்டலம் என்று நாங்கள் அறிவிக்கிறோம். விளைநிலங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். குறைந்த விளைநிலத்தில் மிக அதிகமான விளைச்சலை அறுவடை செய்வதற்கான தொழில்நுட்பங்கள் இப்போது தேவை என்று வெளிப்படையாக, பச்சையாக, சங்கடம் இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறார். பசுமை புரட்சி கொண்டு வரப்பட்ட பொழுது எப்படி எந்த ஆதாரமும் இல்லாமல், எந்த புள்ளி விவரமும் இல்லாமல் அந்த தொழில்நுட்பம் இங்கே அறிமுகப்படுத்தப்பட்டு ஒரு மூட நம்பிக்கை போல் அது வளர்த்தெடுக்கப்பட்டதோ, அதே போல மீண்டும் ஒரு மூட நம்பிக்கையை அவர்கள் மரபீனி தொழில்நுட்பத்தின் வழியாக இப்பொழுது வளர்த்தெடுக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது உங்கள் மத்தியிலே நான் கூறுகிறேன், நீங்களும் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள், அவர்களுடைய இந்த முயற்சி படுதோல்வியில் முடியும். இந்த முறை அவர்களால் நம்மை ஏமாற்ற முடியாது. இந்த முறை அவர்களால் நம்முடைய நிலங்களில் நஞ்சுகளை பரப்ப முடியாது. ஏனென்றால் நண்பர்களே, இந்த 50 ஆண்டு காலத்தில் இந்த விளைநிலங்களில் நிகழ்த்தப்பட்ட பாவங்கள், விளைநிலங்கள் வழியாக நஞ்சு கலக்கப்பட்ட உணவு நம்முடைய உடல்களில் நிகழ்த்தி கொண்டிருக்கும் பாவங்கள் யாவும் இணைந்து நம்முடைய சமூகத்தின் கோடிக்கணக்கான மனிதர்களை நோயாளிகளாக்கி, நம்முடைய சமூகத்தின் லட்சக்கணக்கான விவசாயிகளை கடனாளிகளாக்கி தற்கொலை செய்வதற்கு தூண்டி
இந்தியாவின் பெரும்பகுதியான நிலப்பரப்பை வறட்சி மிகுந்த நிலப்பரப்பாக மாற்றி அல்லது வெள்ளத்திற்கு தாக்குப்பிடிக்காத நிலப்பரப்பாக மாற்றி இந்தியாவின் உணவு இறையாண்மை, இந்தியாவின் உணவு உரிமை இனி பன்னாட்டு நிறுவனங்களிடம்தான் இருக்கும் என்ற நிலைமையை அவர்கள் உருவாக்கிவிட்டார். இனிமேல் இழப்பதற்கு எதுவும் கிடையாது. இனிமேலும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாலோ, இனிமேலும் யாராவது வந்து காப்பாற்றுவார்கள் என்று கற்பனை செய்து கொண்டிருந்தாலோ, நம்முடைய உடல்களை, நம்முடைய சந்ததியின் வாழ்வுரிமையை அவர்களுடைய காலடியில் சமர்ப்பித்துவிட்டு அவர்களுடைய காலை நக்குவதற்கு சமம் இனி வேடிக்கை பார்ப்பது. இனி நாம் வேடிக்கை பார்ப்பதற்கு வாய்ப்பில்லை, நாம் வேடிக்கை பார்க்க போவதும் இல்லை. இங்கே இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்னை போன்றவர்கள் விதைத்தால் போதுமானது. கரடு தட்டி போயிருந்த இந்த விளைநிலங்களை, இந்த மனிதர்களுடைய மனங்களை இறையாற்றலால் தேர்ந்தெடுக்கப்பட்ட என்னுடைய விவரணைப்படி குறிப்பிட வேண்டும் என்றால், ஒரு திருப்பிறப்பாளராக இங்கே வாழ்ந்து மறைந்து இப்பொழுதும் ஆற்றலாக நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா நம்மாழ்வார் இந்த சமூகத்தின் கரடு தட்டிய மனங்களை பண்படுத்திவிட்டுத்தான் மறைந்தார். இனி இதில் ஒரு புல் பூண்டு கூட முளைக்காது என்று அனைவரும் கைவிரித்த மனித மனங்களில், விளைநிலங்களில் அவர் தன்னுடைய காலால், விரல்களால், தன்னுடைய தலையால் ஏரோட்டினார். தன்னுடைய வாழ்நாளின் பெரும்பகுதியை இறுகி போன மனங்களை பண்படுத்துவதற்காகவே அவர் செலவிட்டார். அவர் இந்த விளைநிலங்களை பண்படுத்தி விட்டு போனார். இங்கே மழை பொழிகிறது, நாங்கள் விதையோடு வந்திருக்கிறோம். எங்களுக்கு விதைப்பது ஒன்றே போதுமானதாக இருக்கிறது, உங்களுக்கு அறுப்பது ஒன்றே போதுமானதாக இருக்கும். ஏனென்றால் ஏற்கனவே ஒரு ஏரோட்டி வந்து நம்முடைய நிலங்களை, மனங்களை வளப்படுத்தி இருக்கிறார். ஆகவேதான் நான் குறிப்பிட்டேன், இந்த முறை அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பன்னாட்டு நிறுவனமாக இருந்தாலும் சரி, எந்த பொய்யையும் எந்த கட்டுக்கதையையும் முன்வைத்து எந்த அச்சத்தையும் நம்மிடையே பரப்பி மரபீனி விதைகளையோ அல்லது வேறு பல தொழில்நுட்பங்களையோ நம்மிடம் விற்பனை செய்வதற்கு வாய்ப்பு இல்லை. அவ்வாறு ஒரு வாய்ப்பு இல்லை என்பதை வார்த்தைகளில் சொல்வதை விட, அப்படியான வாய்ப்புகளை அவர்களுக்கு நாம் நம்முடைய செயல்களின் வழியாக நிராகரிக்க வேண்டும். ஏன் பெருங்கூட்டம் கூட்டக்கூடாது என்று நான் இந்த பயணத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால், பெரிய கூட்டம் வேண்டாம், ஒலிபெருக்கி வேண்டாம், சுவரொட்டிகள் வேண்டாம், துண்டறிக்கைகள் வேண்டாம். என்னுடைய எந்த நிகழ்ச்சிக்கும் துண்டறிக்கை அச்சிடுவதை நான் விரும்புவதில்லை, ஒலிபெருக்கி வைத்திருப்பதையும் நான் விரும்புவதில்லை. ஏனென்றால் இங்கே கூட்டம் தேவையில்லை, எண்ணிக்கை இங்கே தேவையே இல்லை. இங்கே என்ன தேவையாக இருக்கிறது என்றால், விருப்பமும் விருப்பத்தின் மீதான பற்றுதலும் கொண்ட மனித மனங்கள் எனக்கு தேவை. இந்த சமூகம் மாற வேண்டும், இந்த சமூகத்தில் எதிர்கால சந்ததி நீடித்து வாழ வேண்டும் என்ற விருப்பத்தை மட்டுமே பிடித்து கொண்டு எது கடமையோ அந்த கடமையை நான் செய்வேன் என்று கண்மூடித்தனமாக விருப்பத்தோடு வேலை செய்யக்கூடிய ஒரு சில மனிதர்கள் மட்டும்தான் சமூகத்தை மாற்றியிருக்கிறார்கள். அவர்கள் தான் இப்பொழுதும் இந்த சமூகத்தை மாற்றப் போகிறார்கள். அறிவுபூர்வமாக பேசுவதற்கு, தொழில்நுட்பத்தை பற்றி விளக்குவதற்கு இங்கே 1000 பேர்கள் இருக்கிறார்கள். நம்மாழ்வார் ஐயா தொழில்நுட்பங்கள் படித்தவர் தான், அவருக்கு எல்லா தொழில்நுட்பங்களும் தெரியும். ஆனால் தான் கற்ற தொழில்நுட்ப கல்வியை உதறிவிட்டு சாமானிய மனிதர்களிடமிருந்து கற்றுக்கொண்ட தொழில்நுட்பத்தை அவர் ஒரு பறவை போல் நாடெங்கும் பறந்து பறந்து ஓர் ஊரில் கற்றுக்கொண்டதை இன்னொரு ஊருக்கு பரப்புவதையே வாழ்நாள் பணியாக வைத்திருக்கிறார். இப்பொழுது நமக்கு தேவையெல்லாம் அவருடைய மனதின் ஆற்றல். அவர் மனம் எப்படி பண்பட்டு இருந்ததோ அந்த பண்பு நமக்கு தேவை. மரபீனி மாற்று விதை என்று சொல்வது கூட உண்மையிலேயே ஒரு தவறான வார்த்தை. இங்கே மரபணு மாற்றம் என்ற சொல் புழக்கத்தில் இருக்கிறது, அது தவறான சொல் என்று நம்முடைய நடவடிக்கைகளின் மீது பற்று கொண்ட ஒரு அண்ணன் எனக்கு உரைத்தார். அவரும் இங்கே வந்திருக்கிறார். அந்த சொல்லை கவனித்த பிறகுதான்
உண்மையிலே இது எவ்வளவு பெரிய சதி வேலை என்பதையும் நான் புரிந்து கொண்டேன். டிரான்ஸ்ஜெனரிக் சீட் என்பது ஒரு மரபணுவை மாற்றுவது அல்ல, மரபணுவின் அடிப்படையான குணங்களையே அழிப்பது. மரபணுவின் அடிப்படையான குணத்தை அழித்துவிடும். செந்தமிழன் எனும் மனிதனின் மரபணுவிலிருந்து ஒரு குழந்தை பிறந்தால் அது செந்தமிழனுடைய இயல்புகளையும் அவனோடு கூடி அந்த குழந்தையை பெற்றவர்களுடைய இந்த இருவருடைய தலைமுறையின் குணங்களையும் பெற்றிருந்தால்தான் அது படைப்பின் வாரிசு. ஆனால் செந்தமிழன் என்ற பெயரில் ஒரு விந்து குப்பியை தயாரித்து அதில் உலகத்தின் மிகச்சிறந்த மல்யுத்த வீரனுடைய மரபணுவை ஒரு பக்கம் சேர்த்து, உலகின் மிகப்பெரிய விண்வெளி ஆய்வாளருடைய விந்தணுவையும் கொஞ்சம் சேர்த்து, உலகின் மிகச்சிறந்த அரசியல்வாதியுடைய விந்தணுவையும் கொஞ்சம் சேர்த்து, ஒரு பெண்ணின் கருப்பைக்குள் செலுத்தி ஒரு குழந்தையை பெற்றெடுத்து விட்டு, இந்த குழந்தை மிகச்சிறந்த மல்யுத்த வீரனாகவும் விண்வெளி வீரனாகவும் உலகின் மிகச்சிறந்த அரசியல்வாதியாகவும் பிறக்கும் என்று சொல்வது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமோ, அதுபோல ஒரு கடுகின் விதையை, அந்த விதையின் மரபணுவை பிரித்து அதனுடைய வரைபடத்தை படித்து அந்த கடுகின் விதைக்குள் பல்வேறு உயிரினங்களின் மரபு பண்புகளை இணைத்து எந்த மரபையும் சாராத, எந்த மரபென்று எவராலும் கண்டறிய முடியாத ஒரு விதையை இப்பொழுது அவர்கள் உருவாக்கியிருக்கிறார். இப்படி குழந்தை பெற்றுக் கொள்வதில் யாருக்காவது இங்கே சம்மதம் இருக்குமா என்று நான் கேட்கிறேன். இப்படி ஒரு உணவுப் பொருள் நம்முடைய வீடுகளை நோக்கி வருவதில் யாருக்காவது சம்மதம் இருக்குமா என்று நான் கேட்கிறேன். மரபணு மாற்றம் என்பது சில பத்தாண்டுகளாக ஏற்கனவே இங்கே நடைமுறையில் இருக்கிறது. வீரிய விதைகளை, நிறுவனங்கள் தயாரிக்கக்கூடிய வீரிய வித்துகளை வாங்கி பார்த்தால் அதில் ஜெனடிக் பியூரிட்டி என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம். எல்லா விதைகளிலும் அது இருக்கு. ஜெனடிக் பியூரிட்டி 95%, 98%, 97% என்று நிறுவனங்களுடைய செயல்பாட்டுக்கு தகுந்தாற்போல் அல்லது விதையின் தேவைக்கு தகுந்தாற்போல் ஜெனடிக் பியூரிட்டி ஏற்கனவே குறிப்பிடப்படுகிறது. என்றால் என்ன பொருள் என்றால், இந்த வெண்டைக்காய் விதையில் மரபணு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வெண்டைக்காய் விதையுடைய மரபுகளில் 5% நாங்கள் மாற்றி இருக்கிறோம். மீதமுள்ள 95% தான் இது உண்மையிலேயே வெண்டைக்காய். மீதி 5% என்ன என்று நீ கேட்காதே, உனக்கு சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இல்லை. ஏனென்றால் பன்னாட்டு விதை சட்டங்களும் இந்தியாவின் அடிமை சட்டங்களும் என்னை பாதுகாக்கின்றன. நீ வாயை மூடிக்கொண்டு இந்த விதையை வாங்கி கொண்டு போய் உன் தோட்டத்தில் விளைவிப்பாய், அதில் விளைவற்றை உண்பாய் என்று அது பொருள். ஏன் ஜெனடிக் பியூரிட்டியை குறிப்பிடுகிறீர்கள்? ஜெனடிக் பியூரிட்டி என்று குறிப்பிடும் அளவுக்கு என்ன தேவை வந்தது என்றால், ஜெனடிக் பியூரிட்டியை நீக்கிவிட்டார்கள். மரபணு தூய்மை ஏற்கனவே நீக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு நீங்கள் எந்த காய்கறியையாவது சாப்பிட்டு விட்டு வந்திருந்தால் அந்த காய்கறி மரபணு மாற்றம் செய்யப்பட்ட காய்கறி தான் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். கடையில் நீங்கள் ஒரு கத்தரிக்காய் வாங்கினால் கூட அது கத்தரிக்காய் அல்ல, அது மரபணு மாற்றம் செய்யப்பட்டது. இது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது. இன்னும் தெளிவாகவோ சங்கடத்துடனோ சொல்ல வேண்டும் என்றால், இந்த மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகள் தான் நம்முடைய விளைநிலங்களில் மிக மிக பெரும்பான்மையானவை. 100 பேர் விவசாயம் செய்கிறார்கள் என்றால் ஏறத்தாழ 90 பேர் இந்த விதைகளைத்தான் வாங்கி விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒட்டன் சத்திரம் சந்தையில் ஒரு நாளைக்கு 5000 கிலோ கொத்தவரங்காய் தேவைப்படுகிறது என்றால் அங்கே ஒரு நாளைக்கு 15000 கிலோ 20000 கிலோ கொத்தவரங்காய் வந்து குவிகிறது ஒரே நேரத்தில். ஏன் திடீரென்று இவ்வளவு விளைந்தது? விளைநிலங்கள் பெருகிவிட்டனவா? இல்லை, விளைநிலங்கள் குறைந்து கொண்டிருக்கின்றன. விவசாயிகள் குறைகிறார்கள், நிலம் குறைகிறது, நிலத்தடி நீர் குறைகிறது, ஆனால் உற்பத்தி அதிகரிக்கிறது. ஏற்கனவே 100 ஏக்கரில் விவசாயம் செய்தவர்கள் இப்பொழுது 50 ஏக்கரில் விவசாயம் செய்கிறார்கள். ஏற்கனவே 10000 கிலோ உற்பத்தியான காய் இப்பொழுது 20000 கிலோ உற்பத்தியாகிறது. எப்படி நடக்கிறது என்றால், வீரிய வித்துகளுடைய திருவிளையாடல். வீரிய வித்துகள் என்ற பெயரில் மிக அதிகமாக விளைச்சலை தரக்கூடிய விதைகள் தான் இப்பொழுது சந்தையில் இருக்கின்றன. இந்த விதைகளைத்தான் விவசாயிகள் வாங்குகிறார்கள்.
இந்த விதைகளைத்தான் வாங்கி விவசாயிகளால் விவசாயம் செய்ய முடியும். நாட்டு விதைகளை ஒட்டஞ்சத்திரத்தை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளையும் ஏற்றுக்கொள்வார்களா என்றால் உடனே ஏற்றுக்கொள்ள முடியாது. நாளைக்கே தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி இன்றைக்கு நாட்டு விதையை கையில் வாங்க மாட்டார். ஏனென்றால் அவருக்கு நாட்டு விதையை போட்டு இயற்கையாக அறுவடை செய்யக்கூடிய அளவை விட பல மடங்கு அதிகமாக விளைச்சல் தேவை. ஒரு ஏக்கர் நிலத்தில் கத்திரிக்காயை பயிரிட்டால் இயற்கையான முறையில் நல்ல செழுமையான நிலத்தில் நல்ல மேம்பட்ட தொழில்நுட்பங்களோடு நாட்டு விதையை தூவி அறுவடை செய்தால் 2000 அல்லது 3000 கிலோ எடுக்கலாம். 5000 கிலோ என்பது மிக அதிகம், அதிகபட்ச பருவத்தில். அதன் பிறகு ஓராண்டுக்கு கூட நாட்டு கத்திரிக்காய்கள் காய்த்து கொண்டிருக்கும், அதை கணக்கிட முடியாது. நான் சொல்வது உயர் விளைச்சல் பருவத்தில் அவ்வளவு எடுக்கலாம். ஆனால் வீரிய விதைகள் கிட்டத்தட்ட நான் 5 ஆண்டுகளுக்கு முன்பே வீரிய வித்துக்களை வாங்கியோர், வீரிய வித்துக்களின் வழியாக கத்திரிக்காய் பயிரிட்டோர் உயர் விளைச்சல் காலத்தில் 10,000 கிலோ அறுவடை செய்தார்கள். 10,000 கிலோ கிட்டத்தட்ட 2 மடங்கு. அதன் பிறகு உயர் விளைச்சல் பருவத்துக்கு பிறகு அது காய்ப்பது வேறு. 10,000 கிலோவுக்கு பதிலாக 5,000 கிலோவை அறுவடை செய்தால் அவர் தன்னுடைய கடனின் ஒரு பகுதியை கூட அடைக்க முடியாது. இப்பொழுது விவசாயிகள் எல்லோரும் நியாயமாக வாழ்வதற்கு நினைத்தாலும் அவர்களால் வாழ முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டுதான் தீர வேண்டும். ஒரு விவசாயி, ஐயோ நான் பாவம் செய்கிறேன், இந்த விதையில் மரபணு மாற்றப்பட்டிருக்கிறது, இந்த விதையில் ரசாயன உரங்கள் இருந்தால்தான் முளைக்கும் என்ற தன்மை இருக்கிறது, இந்த விதையை பயிரிட்டு விட்டு நான் மனிதர்களுடைய உணவை நஞ்சாக மாற்றுகிறேனே என்று மனம் பதைத்து இனிமேல் நான் இந்த தொழிலை செய்ய மாட்டேன் என்று ஒரு முடிவு எடுத்தால் அடுத்த முடிவையும் அவன் சேர்த்து எடுக்க வேண்டும். வாங்கி இருக்கக்கூடிய கடன்களுக்கும் கையில் இருக்கக்கூடிய செலவு பட்டியலுக்கும் ஒன்று விளைநிலத்தை விற்க வேண்டும், அல்லது விவசாயத்தை விட்டே ஓட வேண்டும், அல்லது தற்கொலை செய்து கொண்டு சாக வேண்டும். இந்த 3 வாய்ப்புகள் ஒரு விவசாயிக்கு முன் இப்பொழுது முன்வைக்கப்படுகின்றன. இதிலே 3வது வாய்ப்பை தேர்ந்தெடுப்பவர்கள் இப்பொழுது அதிகமாக இருக்கிறார்கள். மாற்றத்தை ஒரே நாளில் கொண்டு வந்து விட முடியுமா? முடியாது. யார் இப்பொழுது இயற்கை விவசாயத்துக்கு திரும்புகிறார்கள்? நாளைக்கு சோறு தின்பதற்கு கையில் காசு இல்லை என்று நினைப்பவர்கள் இயற்கை விவசாயம் செய்ய முடியுமா? அப்படி செய்தால் எத்தனை பேரால் அந்த நிலைமையை தாக்கு பிடிக்க முடியும்? யாராவது ஒரு சிலர் இருக்கலாம் விதிவிலக்கு. ஆனால் விதி அதுவா? வெளிநாடுகளில் வேலை செய்துவிட்டு பல லட்சம் ரூபாய் சம்பாதித்துக் கொண்டிருப்பவர்கள், அல்லது சேர்த்து வைத்தவர்கள், அல்லது ஏற்கனவே இங்கே ஓரளவுக்கு சொத்துகளோடு இருப்பவர்கள் தான் இப்பொழுது இயற்கை விவசாயத்துக்கு திரும்புகிறார்கள். அவர்களால் தான் முடியும். ஏன் ஏழைகளால் இயற்கை விவசாயம் திரும்ப முடியாது என்றால், உற்பத்தி குறைந்தால் அவர்களுக்கு அடி விடும், முதுகில் பிரம்படி விழுவது போல் விடும். 4000 கிலோ நெல் அறுவடை செய்யவில்லை என்றால் அவன் பூச்சி மருந்து குடிக்க வேண்டும். அந்த 4000 கிலோ நெல்லை அறுவடை செய்வதற்கு யூரியாவை போட வேண்டும், கலப்புரத்தை போட வேண்டும், பொட்டாஸ் போட வேண்டும். நோய் வந்தால் நோய் வருவதற்கு முன்பே நஞ்சு தெளிக்க வேண்டும். அறுவடைக்கு பிறகு அந்த நெல் மூட்டைகளை நஞ்சு மாத்திரைகளை வைத்து பாதுகாக்க வேண்டும். எல்லா வகைகளிலும் நஞ்சு 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 என்று நஞ்சுகளை மட்டுமே நிலத்தில் கொட்டி நெல் மணிகளின் மீது கொட்டினால் மட்டும்தான் 4000 கிலோவை அவர் அறுவடை செய்ய முடியும். இதற்கு யார் விதிவிலக்காக இருக்கிறார்கள்? MS சுவாமிநாதன் நஞ்சு கொட்டாமல் ஒரு விவசாயி ஒரு ஏக்கருக்கு 4000 கிலோவை அறுவடை செய்து காட்டுவாரா? அவரால் முடியுமா? உலகத்தில் யாரால் முடியும்? யாராலும் முடியாது. இவ்வளவு மோசமாக விவசாயிகளும் விளைநிலங்களும் வஞ்சிக்கப்பட்ட இந்த காலத்தில் தவறான விவசாய கொள்கைகளால் நிலத்தடி நீர் முற்றிலுமாக சுரண்டப்பட்டு 2000 அடிக்கு கீழே நிலத்தடி நீர் போன நிலைமை உருவான பிறகும் தமிழகத்தில் பெரும்பான்மையான விளைநிலங்களில் 1000 அடிக்கு கீழே நிலத்தடி நீர் இல்லை என்ற நிலைமை உருவான பிறகும் இயற்கை இந்த மனிதர்களின் செயல்பாடுகள் மீது சீற்றம் கொண்டு வறட்சியை ஏவிவிட்ட பிறகும் இயற்கை இந்த மனிதர்களுடைய நடவடிக்கைகளில் சினம் கொண்டு வெள்ளத்தை அனுப்பி கொண்டிருக்கும் நிலையிலும் இந்த நிறுவனங்களும் அரசும் செய்தவை எல்லாம் போதாது, மேலும் சில செயல்களை செய்ய வேண்டும் என்று மரபீனி விதைகளை இங்கே அறிமுகம் செய்ய துடிக்கின்றன.
இப்படி மரபீனி விதைகளை அறிமுகம் செய்வதை விட அவர்கள் இந்தியா முழுவதும் சில இடங்களை தேர்ந்தெடுத்து அணுகுண்டுகளை வீசி ஒட்டுமொத்தமாக இந்த இந்திய சமூகத்தையும் இயற்கை வளங்களையும் அழித்துவிட்டு நிம்மதியாக போய் படுத்துறங்கலாம். ஏனென்றால் மரணம் ஒரு நொடியில் வந்து சேரும். இந்த மரபீனி விதைகளுடைய தாண்டவம், கோர தாண்டவம் ஒருவேளை தொடங்கினால் அது உணவுப் பொருள்களில் கேள்விகளுக்கு அப்பாற்பட்டு வரம்புகளை மீறி உணவுப் பயிர்களுக்கு அது வந்தால் அதை சாப்பிடும் மனிதர்களுக்கு உருவாக போகும் உடல் நோய்கள் அல்லது உடலில் ஏற்படக்கூடிய வளர்சிதை மாற்ற பண்பு மாறுபாடுகள், அவர்களுக்கு பிறக்க போகும் குழந்தைகளின் உடல் உறுப்புகள் எப்படி இருக்கப் போகின்றன என்ற அச்சம் ஆகியவற்றுக்கெல்லாம் ஒரே ஒரு நிறுவனம் கூட பதில் சொல்ல போவதில்லை. ஒரே ஒரு நிறுவனமும் இதற்கு பதில் சொல்லாது. எந்த அரசும் இதை பற்றி அக்கறை காட்டவில்லை, காட்டாது. ஏற்கனவே மரபணு மாற்றம் செய்யப்பட்ட உணவுப் பயிர்களை சாப்பிட்டு விட்டு இங்கே பெருகி இருக்கும் நோய்களுக்கு யாராவது பொறுப்பேற்று இருக்கிறார்களா? தாய்ப்பாலில் கூட நஞ்சு கலந்திருக்கிறது என்று அவர்களது நவீன ஆய்வு கூடத்தின் சோதனை தான் சொல்கிறது. என்ன நாடி பிடித்து பார்த்து விட்டு யாராவது சொன்னார்களா தாய்ப்பாலில் நஞ்சு இருக்கிறது என்று? பிறக்கும் குழந்தைக்கு அதனுடைய குருதியில் நோய் இருக்கிறது தாய் உண்ட உணவினால் என்று அவர்களுடைய ஆய்வு சோதனை தான் சொல்கிறது. அதுக்கு பொறுப்பெடுத்த உர நிறுவனம் உண்டா? அதுக்கு பொறுப்பெடுத்துக் கொண்ட பூச்சிக்கொல்லி நிறுவனம் உண்டா? அதுக்கு பொறுப்பெடுத்துக் கொண்ட அரசாங்கம் தான் உண்டா? அல்லது அரசியல் கட்சி உண்டா? இப்பொழுதும் இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு புரட்சிகரம் என்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் உர மானியத்தை உயர்த்துவதற்குத்தான் போராடுகின்றனவே தவிர உரமே வேண்டாம், ஒரு 10 ஆண்டு கழித்தாவது உரம் இல்லாத விவசாயத்தை செய்வோம் என்று பேசும் கட்சி இருக்கிறதா? இங்கே அப்படி சொல்வதற்கு இங்கே தலைவர் இருக்கிறாரா? அப்படி சொல்வதற்கு இங்கே அரசாங்கம் இருக்கிறதா? கிடையாது. ஆக விதைகளில் மாற்றம் செய்வது என்பது நண்பர்களே விவசாயத்தில் ஏற்பட போகும் மாற்றம் என்று யாரும் நினைக்காது. அது விவசாய மாற்றம் எல்லாம் அல்ல. மனித சமூகம் இந்த பூமியில் எதிர்காலத்தில் எப்படி வாழப்போகிறது என்பதை தீர்மானிக்க போகும் மாற்றம். எலியுடைய மரபணுவை ஒரு பக்கம் எடுத்துக்கொண்டு ஒரு ஓணானுடைய மரபணுவை அல்லது கட்டுவிரியனுடைய மரபணுவை எல்லாம் இப்படியான உயிரினங்களில் இருந்தெல்லாம் மரபணுவை எடுத்து ஏதாவது ஒரு உணவுப் பயிரில் அவற்றை சேர்ப்பதற்கு பன்னாட்டு சட்டங்கள் அனுமதி அளிக்கின்றன என்பதையாவது தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். இதற்கெல்லாம் தடை கிடையாது. இப்படியான ஆய்வுகளுக்கு தடை கிடையாது. இப்படியான விதை உருவாக்கத்திற்கு தடை கிடையாது. இந்த பன்னாட்டு சட்டங்களில் ஒப்பந்தங்களில் இந்திய அரசு ஏற்கனவே கையொப்பமிட்டு விட்டது என்பதையும் தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். இங்கே யார் முதல்வராக இருக்க போகிறார், யாருடைய வேட்டியை யார் அவிழ்க்கிறார் என்பது அல்ல அரசியல். நீங்களும் நானும் எதை உண்ணுகிறோமோ அந்த உணவிற்கு பின்னால் இருந்து கொண்டு உங்களுடைய, என்னுடைய, நம் சந்ததியினுடைய உணவை யார் முடிவு செய்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதுதான் அரசியல். இவர்களெல்லாம் கோமாளிகள், இவர்களெல்லாம் வழிப்பறி திருடர்கள். இவர்களை பற்றிய அக்கறை நமக்கு தேவையில்லை. இவர்களுக்கு பின்னால் இவர்களெல்லாம் ஆட்டி வைக்கக்கூடிய பெருந்திருடர்கள் இருக்கிறார்கள். அவர்களை தெரிந்து கொள்வதும் அந்த சட்டங்களை தெரிந்து கொள்வதும் தான் அவசியம். பிடி என்ற ஒரு தொழில்நுட்பம் அறிமுகம் செய்யப்பட்ட போது மான்சான்டோ நிறுவனம் மார்த்தட்டி கொண்டுதான் அதை அறிமுகம் செய்தது. பச்சை புழுக்களை, காய்களை துளைத்து சேதம் செய்யும் பச்சை புழுக்களை எங்களுடைய பூச்சிக்கொல்லிகளால் கட்டுப்படுத்த முடியவில்லை. இது அவர்களே ஒப்புக்கொண்டார்கள். பூச்சிக்கொல்லி மான்சான்டோ நிறுவனம் ஏற்கனவே பல்வேறு நஞ்சுகளை பூச்சிக்கொல்லி என்ற பெயரிலே தயாரித்ததுதான். காய்ப்புழு வந்தால் அந்த காய்களின் மீது அந்த நஞ்சுகளைத்தான் விவசாயிகள் தெளித்தார்கள். கத்திரிக்காயின் மீது தெளித்தார்கள், வெண்டைக்காயின் மீது தெளித்தார்கள், பருத்தியில் தெளித்தார்கள். ஆனால் காய்ப்புழுக்கள் அழிக்கப்பட்டனவா என்றால் இல்லை, காய்ப்புழுக்கள் மேலும் மேலும் அதிகரித்தன. இந்த காய்ப்புழுக்களை எங்களுடைய பூச்சிக்கொல்லி நஞ்சுகளால் கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆகவே நாங்கள் இன்னொரு தொழில்நுட்பத்தை அறிமுகம் செய்கிறோம் என்றுதான் பிடி என்ற ஒரு தொழில்நுட்பத்தை மான்சான்டோ நிறுவனம் அறிமுகம் செய்தது. காய்ப்புழுக்களை தவிர்க்க செய்யும், அல்லது வெறுத்து ஓடச் செய்யும், அல்லது உண்டால் மரணம் ஏற்படுத்த செய்யும்
ஒரு பூஞ்சாலம் பேசிலஸ் துரிஞ்சியஸ் என்பது, அந்த பூஞ்சாலத்தை விதைகளிலேயே சேர்த்து விடுகிறோம். அந்த பூஞ்சாலம் இருந்தால் காய்ப்புழுக்களுக்கு ஆகாது. ஆகவே விதையிலேயே சேர்த்து விட்டால் அந்த தாவரம் முழுவதும் பீட்டி என்ற அந்த பூஞ்சாலத்தின் தன்மையோடு இருக்கும் என்று ஒரு தாவரத்தையே ஒரு புழுவுக்கு ஆகாத தாவரமாக உருவாக்கிய மேதாவிகள் தான் மான்சான்டோ விஞ்ஞானிகள். ஒரு தாவரம் என்று இருந்தால் அதை ஒரு புழு சாப்பிடத்தான் வேண்டும். ஏனென்றால் தாவரங்கள் இங்கே படைக்கப்படுவது முதலில் புழுக்களுக்கு, பிறகுதான் மனிதர்களுக்கு. ஒரு புல் இங்கே படைக்கப்படுகிறது என்றால் அதை முதலில் ஒரு வெட்டுக்கிளி உண்ண வேண்டும் என்பதுதான் படைப்பின் விருப்பம். அதன் பிறகுதான் அது மனிதர்கள். ஒரு சிறு பூண்டு இங்கே முளைத்து வருகிறது என்றால் அதை அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய வெள்ளாடும் செம்மறியாடும் மாடுகளும் சாப்பிட வேண்டும் என்பதுதான் அந்த புல் படைக்கப்படும் பயன். ஆனால் மாடு சாப்பிடாத புல்லை ஒரு தொழிற்சாலை உருவாக்கும், புழு சாப்பிட முடியாத காய்கறிகளை ஒரு தொழிற்சாலை உருவாக்கும். அப்படி ஒரு தொழில்நுட்பத்தை பீட்டி என்ற பெயரிலே அவர்கள் அறிமுகம் செய்து கத்திரிக்காயிலும் பருத்தியிலும் கொண்டு வருவதாக சொன்னார்கள். இங்கே அந்த பீட்டி தொழில்நுட்பத்துக்கு எதிராக நம்மாழ்வார் ஐயா தொடுத்த போர் என்பது வரலாற்றில் தமிழ்நாட்டு மனிதர்களில் ஒருவர் கூட மறுக்கவோ மறக்கவோ முடியாத போர். அவ்வளவு கோபமாக ஆவேசமாக பொங்கினார். அப்பொழுதெல்லாம் அவரை நிறைய பேருக்கு தெரியாது. நான் அவரை அருகில் இருந்து பார்த்தவனே கிடையாது. நான் அவரை வாழ்க்கையிலே 2 முறை தான் சந்தித்து அருகில். ஆனால் அவரை பற்றிய செய்திகளை நான் கவனிப்பது உண்டு. பீட்டிக்கு எதிராக அவ்வளவு பெரிய போராட்டத்தை அவர் நடத்தி இந்தியா முழுவதும் அவரை போன்றவர், இதே தமிழ்நாட்டில் உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய நான் ஏற்கனவே குறிப்பிட்ட பாமையன் போன்றவர்கள் எல்லாம் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து கத்திரிக்காயில் பீட்டி தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்த மாட்டோம் என்று அந்த நிறுவனம் பின்வாங்கியது. அரசாங்கம் இந்த போராட்டத்துக்கு அடிபணித்தது. ஆனால் பருத்தியிலே அறிமுகப்படுத்தினார். இப்பொழுது பருத்தி விவசாயிகளில் மிக பெரும்பான்மையினர் பீட்டி விதைகளைத்தான் பயன்படுத்துகிறார்கள் என்பதை தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். பீட்டி விதைகளைத்தான் பயன்படுத்துகிறார்கள். ஒருவேளை கத்திரிக்காயில் அந்த தொழில்நுட்பம் அனுமதிக்கப்பட்டிருந்தால் நீங்களும் நானும் உண்ணும் கத்திரிக்காய் பீட்டி கத்திரிக்காயாகத்தான் இருந்திருக்கும். இப்பொழுது எந்த விவசாயியிடம் போய் பீட்டி பருத்தி போடாதே என்று சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. வாங்கிய கடனுக்கு மரபி பருத்தி வராதா என்றுதான் அவர்கள் காத்திருக்கிறார்கள். 2000 கிலோ விளைகிறது பீட்டியில். ஏதாவது ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்கி அதை 5000 கிலோவாக மாற்று என்பதுதான் அவர்களுடைய சிந்தனை. பருத்திக்கு அதிக விலை வேண்டும் என்று கேட்பதை விட அதிக விளைச்சல் தரக்கூடிய பருத்தி வேண்டும் என்று கேட்பது அவர்களுக்கு பழகி போனது. பச்சை புழுக்களை கட்டுப்படுத்துவதற்கான அந்த பீட்டி தொழில்நுட்பம் படுதோல்வி அடைந்தது என்பதையும் அதே மான்சான்டோ நிறுவனமே வெளிப்படையாக அறிவித்தது ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு. ஏனென்றால் பீட்டி விதைகளில் இருந்து விளைந்த வளர்ந்த பருத்தி காய்களில் முன்பை காட்டிலும் அதிகமாக பச்சை புழுக்கள் உருவாகின. முன்பை விட அதிகமான பச்சை புழுக்கள் பீட்டி பருத்தி காய்களை சாப்பிட தொடங்கின. அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய பீட்டி விதை தொழில்நுட்பத்துடைய முதல் தலைமுறை முடிந்தது, அது தோல்வியுற்றது. ஏனென்றால் அந்த பச்சை புழுக்கள் தங்களுடைய தலைமுறை திறனை மாற்றிக்கொண்டு விட்டன. அவை இந்த பீட்டி தொழில்நுட்பத்தை தாங்கி வளரக்கூடிய வகையில் இப்பொழுது புழுக்கள் பிறக்கின்றன. ஆகவே இப்பொழுது பிறந்திருக்கக்கூடிய இந்த தலைமுறை புழுக்களை கட்டுப்படுத்தும் தொழில்நுட்பத்தை, செகண்ட் ஜெனரேஷன் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துகிறோம் என்று அறிமுகப்படுத்தினார். அவ்வளவுதான். தொழிற்சாலையில் தயாரிக்கப்படும் ஒரு விதையை விட படைத்தவரின் கருவிலிருந்து பிறக்கும் புழுவுக்கு வலிமை அதிகம் என்பதை நான் உங்களுக்கு இந்த சம்பவத்தின் வழியாக பதிவு செய்திருக்கிறேன். இந்த செய்தி ஒரு தொழில்நுட்ப விளக்கத்திற்காக அல்ல நண்பர்களே. ஒரு பச்சை புழுவுக்கு இருக்கும் தலைமுறை திறன் வளர்க்கும் ஆற்றல் உங்களுக்கும் எனக்கும் இருக்குமா இருக்காதா என்ற கேள்வியை நான் உங்களிடம் வைக்கிறேன். ஒரு பச்சை புழு ஒரு தொழில்நுட்பத்தை முறியடித்து விட்டு தன்னுடைய இருத்தலை சாத்தியப்படுத்தும் பொழுது நம்மால் ஏன் இந்த தொழில்நுட்பங்களை முறியடித்து விட்டு நம்முடைய இருத்தலை சாத்தியப்படுத்த முடியாது என்றுதான் நான் கேட்கிறேன். நம்மால் பச்சை புழுக்களையும் வெட்டுக்கிளிகளையும்
தட்டான் பூச்சிகளையும் இன்ன பிற உயிரினங்களையும் பாதுகாக்க முடியும், பராமரிக்க முடியும். எல்லாவற்றையும் விட மேலாக எவ்வளவு பெரிய தொழில்நுட்ப தாக்குதல் நம் மீது நடத்தப்பட்டாலும் அந்த தொழில்நுட்ப தாக்குதல்களை எல்லாம் முறியடித்து வெற்றி கண்டு அவர்களை தோற்றோட செய்து இந்த தலைமுறைக்கு இந்த பூமி சொந்தம் என்ற உரிமையை நிலைநாட்ட முடியும். அந்த ஆற்றல் நம்முடைய உடல்களில் அல்ல, நம்முடைய உயிரில் பதிக்கப்பட்டது என்பதை நினைவில் கொள்ளுது. எந்த புழு, எந்த பூச்சி, எந்த வண்டு அல்லது எந்த பூஞ்சாலம் பசுமை புரட்சியின் ரசாயனத்திற்கும் நஞ்சுக்கும் கட்டுப்பட்டிருக்கிறது என்று இவர்கள் சொல்லட்டும். நோய்கள் பெருகி இருக்கின்றன, பூச்சிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது, பூச்சிகளின் வகையினம் இப்பொழுது அதிகரித்திருக்கிறது. முன்பெல்லாம் ஒரு பருவத்திற்கு ஒரு முறை பூச்சிக்கொல்லி தெளித்தால் போதும், ஆனால் இப்பொழுது வாரத்துக்கு ஒரு முறை பூச்சிக்கொல்லி தெளிக்க வேண்டும். நீ அழிக்க நினைத்தால் நான் மீண்டும் மீண்டும் பிறந்து உன்னை அழிப்பேன் என்ற செய்தியை இந்த மண்ணில் வாழும் பூச்சிகளும் வண்டுகளும் இந்த அயோக்கியர்களிடம் பாடமாக நடத்துகின்றன. அந்த பூச்சிகளின் ஒரு பகுதியாக, அந்த வண்டுகளின் ஒரு பிரதிநிதியாக, பூச்சிகளுக்கும் புழுக்களுக்கும் ஆற்றல் கொடுக்கும் அந்த படைப்பாற்றலின் ஒரு துளியாக ஏன் நீங்கள் உங்களை உணர முடியவில்லை? ஏன் இவர்களுக்கு நம்மால் நம்முடைய தாங்குதிறன் வழியாக, நம்முடைய செயலாற்றல் வழியாக இவர்களுக்கு நம்மால் ஏன் பதில் உரைக்க முடியாது? நம்மால் முடியும், நம்மால் மட்டும்தான் முடியும். இந்த சட்டங்களை கண்டும் வரப்போகக்கூடிய தொழில்நுட்பங்களை கண்டும் அஞ்சு உட்கார்ந்திருக்கக்கூடிய பிராய்லர் கோழிகள் அல்ல நாம். அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய பிராய்லர் கோழி ஒரு மழையை தாங்காது, ஒரு வெயிலை தாங்காது. ஆனால் எப்பொழுது எப்படி என்றே புரிந்து கொள்ள முடியாத காலத்தில் படைக்கப்பட்ட நாட்டுக்கோழி வெள்ளத்தில் நீச்சல் அடித்து கரையேறும் வலிமை படைத்தது. அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய சீமை பசுக்கள் கட்டாந்தரையில் நடக்காது, வெறும் வைக்கோல் சாப்பிட்டு விட்டு உயிர் வாழாது, வேகமாக நடக்க முடியாது, சிறு பருவநிலை மாற்றத்தில் நோயுற்று சாகும். ஆனால் எந்த காலத்தில் எப்படி படைக்கப்பட்டது என்று இனங்காண முடியாத நாட்டு பசுக்களும் நாட்டு காளைகளும் சுனாமி வரப்போகிறது என்பதை முன்கூட்டியே உணர்ந்து கொண்டு கயிறுகளை அறுத்து கொண்டு ஓடி தப்பித்தன என்பதை புரிந்து கொள்ளும். மனிதர்களுடைய எண்ணிக்கையை விட மாடுகளின் எண்ணிக்கை சுனாமியில் இறந்தவற்றின் எண்ணிக்கையில் குறைவு. ஆடு மாடுகள் மிக குறைவாக இறந்து போயின, மனிதர்கள் அதிகமாக இறந்து போனார்கள். படைக்கப்பட்ட குணத்தை தக்க வைத்துக் கொள்ளும் திறமை, படைப்பின் மரபணு செய்திகளை புரிந்து கொள்ளும் ஆற்றல் ஒவ்வொரு உயிருக்கும் இருக்கிறது. அதனால்தான் அந்த மரபணுவை சிதைப்பதற்கு இவர்கள் துடிக்கிறார்கள். அதனால்தான் மரபணு மாற்றப்பட்ட உணவுகளை நம்மிடம் கொடுத்து நம்முடைய மரபணுக்களில் நம்முடைய சந்ததியை அழிக்கும் வகையில் நம்முடைய மரபணுக்களில் மாற்றத்தை ஏற்படுத்திவிட வேண்டும். மலட்டு விதைகள், மலட்டு முட்டை, மலட்டு கோழி என்று இவர்கள் அறிமுகப்படுத்திய எல்லா தொழில்நுட்பங்களும், உணவு தொழில்நுட்பங்களும் மறு உற்பத்தி இல்லாதவை. முட்டை கோழி முட்டை மட்டும்தான் போடும், சேவலோடு சேராது, சேவல் தேவை. பால் கறவை மாடு ஊசி போட்டால் கன்று போடும். கன்றை பிடித்து அதன் கண்ணெதிரிலேயே அதன் கழுத்தை அறுத்தாலும் அது கதறாது. ஒரு நாட்டு மாட்டு பசுவை அது கன்று போட்ட பிறகு எல்லாராலும் நெருங்கி பிடிக்க கூட முடியாது. தன்னுடைய கன்று குட்டியை பாதுகாப்பதில் ஒரு நாட்டு கோழியும் நாட்டு மாட்டு பசுவும் காட்டில் இருக்கக்கூடிய நரியும் ஓனாயும் சிறுத்தையும் எப்படி பாதுகாக்கின்றனவோ அந்த பாதுகாப்பு உணர்வில் ஒன்று கூட இந்த மனிதர்களுடைய செயற்கை தொழில்நுட்பங்களில் உருவாக்கப்பட்ட விலங்கினத்திற்கு கிடையாது. ஏனென்றால் அவர்கள் மரபணுவை மாற்றி இருக்கிறார்கள். எதிர்ப்பாற்றலை, எதிர்ப்பு குணத்தை, போராட்ட குணத்தை மாற்றுகிறார்கள். மாற்றிதான் அந்த உயிரினங்கள் எல்லாம் உருவாக்கப்படுகின்றன. ஆகவே அந்த உயிரினங்கள் எல்லாம் உணவுக்கு பயன்படும். அந்த உணவை சாப்பிடக்கூடிய மனிதர்களின் இயற்கையான பெண் தன்மையும் ஆண் தன்மையும் இயற்கையான போராடும் குணத்தையும் அழிக்கத்தான் செய்யும். அந்த வேலையைத்தான் அவர்கள் தங்களுடைய தொழில்நுட்பங்கள் வழியாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய உச்சகட்டம் தான் இப்பொழுது மரபணுவை மாற்றினால் போதாது, மரபணுக்களை சிதைப்பது, தாறுமாறாக ஒன்றிணைப்பது என்ற முடிவை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இது மரபீனி விதை என்று கூட என்னால் சொல்ல முடியவில்லை, இது மரபிலி விதை.
எந்த மரபும் இல்லாத விதை. ஆகவே இவையெல்லாம் மரபணு மாற்றம் செய்யப்படும் விதைகள் அல்ல, இவையெல்லாம் மரபிலி விதைகள். இது எந்த மரபை சேர்ந்தது? கடுகு என்ற தோற்றம் இருக்கிறது, ஆனால் கடுகின் உள்ளடக்கம் இருக்கிறதா? குளோனிங் தொழில்நுட்பத்தின் வழியாக ஒரு ஆட்டுக்குட்டியை உருவாக்கிவிட்டு இவர்கள் ஆடாத ஆட்டம் கிடையாது, பாடாத பாட்டு கிடையாது, நாங்களும் கடவுள்தான் என்றெல்லாம் மார்தட்டி கொண்டிருந்தார். ஒரு சோதனை கூடத்தில் ஒரு உயிரினத்தையே உருவாக்கிவிட்டோம். அந்த ஆட்டுக்குட்டி இயற்கையாக இணை சேர்ந்ததா? இல்லை. அந்த ஆட்டுக்குட்டி இயற்கையாக இணை சேர்ந்து ஒரு குட்டியை போட்டதா? இல்லை. அது நடக்காது. ஆட்டுக்குட்டியை உருவாக்கலாம், மனிதர்களை உருவாக்கலாம், சோதனை சாலைகளில் எதை வேண்டுமானாலும் உருவாக்கலாம். ஆனால் எந்த உருவாக்கமும் ஒரு சின்னஞ்சிறிய மண்புழுவின் படைப்புக்கு நிகராகாது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள், நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மரபிலி விதைகள் நம்முடைய விளைநிலங்களுக்கு வருவது என்பது இந்த புவியின் உயிர் சூழலுடைய இறுதி கட்ட அறிவிப்பு, அவ்வளவுதான். ஒருவேளை அவை வந்தால் அவைதான் இனி இங்கே விவசாயம் செய்யப்படும் என்றால், அதிலிருந்து விளையும் உணவுப் பயிர்களைத்தான் நாம் சாப்பிட வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்நாட்களை நாமே குறித்து கொண்டு மரணத்திற்காக பல்வேறு இன்னல்களுக்காக காத்திருக்க தொடங்கலாம். அதன் பிறகு வாழ்க்கையை யாரும் திட்டமிட தேவையில்லை, அதன் பிறகு யாரும் பொருளாதாரத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை. மிக மோசமாக நடத்தப்படும் ஒரு அடிமை கூட்டத்தை விட மோசமாக நாம் நடத்தப்படுவோம் என்பதையும் நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் விதை தொழில்நுட்பம் என்பது இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்குமானது. ஒவ்வொரு மனிதருக்கும் விதை தொழில்நுட்பம் உரிமை கொண்டது, உரிமையானது. ஒவ்வொரு விதையும் இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா உயிர்களுக்குமானது. மழை துளி எப்படி அனைவருக்கும் பொதுவானதாக இருக்கிறதோ, வெயில் எப்படி அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானதாக இருக்கிறதோ, அப்படி இந்த நீரையும் நிலத்தையும் வெப்பத்தையும் தன்னுள் வாங்கிக் கொண்டு வளரும் ஒவ்வொரு தாவரமும் இங்கே ஒவ்வொரு உயிருக்கும் பொதுவானது. அந்த உரிமையை நாம் விட்டுத்தரக்கூடாது. அந்த உரிமையை புழுக்களும் பூச்சிகளும் வண்டுகளும் கூட விட்டுத்தரவில்லை, நாம் விட்டுத்தரக்கூடாது. ஒருவேளை நாம் விட்டு தந்தால் மனித குலம் அழியும். ஆனால் அதன் பிறகும் இந்த பூமியில் புழுக்களும் பூச்சிகளும் பட்டாம்பூச்சிகளும் வண்டுகளும் வாழும். எந்த உயிரினம் தன்னுடைய உரிமையை விட்டுத்தர மறுக்கிறதோ அந்த உயிரினம் தான் இங்கே வாழ முடியும் என்பது விதி. மனிதர்களாகிய நாம் நம்முடைய உரிமையை விட்டுத்தரப் போகிறோமா அல்லது ஆர்த்தெழுந்து இந்த உரிமையை நிலைநாட்டப் போகிறோமா என்பதுதான் நம்முடைய எதிர்காலம். நாட்டுக்கடுகு விதைகள் இங்கே கொண்டு வரப்படுகின்றன. அதை நாங்கள் கொண்டு வருகிறோம் என்றால், நாட்டுக்கடுகு விதைகளை கொடுப்பது ஒரு போராட்டத்தின் குறியீடு அல்ல. நான் போராட வரவில்லை, இது போராட்டமும் அல்ல. இது நம்முடைய தற்சார்பு தன்மையை நாமே உறுதிப்படுத்தும் ஒரு செயல்திறன். இது ஒரு செயலாற்றல், இது ஒரு செயல் வடிவம். சிவகாசி இருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்டம் முழுவதும் ஒரு காலத்தில் சீரகமும் கடுகும் பயிரிடப்பட்டது என்று கருப்புசாமியிடம் மற்ற சிலரிடம் பேசும்பொழுது ஒரு தொலைதூர தகவலாக கிடைக்கிறது. ஆனால் விருதுநகர் மாவட்டத்திலே இப்பொழுது கடுகு விதை கிடைக்குமா என்று கேட்டபொழுது கிடைக்கவில்லை. சீரகம் கிடைக்குமா என்று கேட்டால் கிடைக்கவில்லை. வெந்தயம் கிடைக்குமா என்று கேட்டால் கிடைக்கவில்லை. இந்த கரிசல் மண் வளர்க்காத ஒரு பயிரை எந்த மண் வளர்த்துவிடும் என்று நான் கேட்கிறேன். இதைவிட வளமான நிலம் எங்கிருக்கிறது? இவ்வளவு வறட்சிக்கு பிறகும் ஒரு மண் கருமை நிறத்தில் இருக்கிறது என்றால், நண்பர்களே, உங்களுடைய நிலம் அன்றாடம் ஆசீர்வதிக்கப்படுகிறது என்பதை தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். விளை நிலத்தில் அல்லது மண்ணில் கருமை நிறம் என்பது உயிர் கரிமம், அது பயோ கார்பன், அது மிகப்பெரிய கொடை. செம்மண் நிலத்தில் அல்லது சற்றே வெளுத்து போன நிலங்களில் எல்லாம் நாங்கள் நிலத்தை சற்றே கருமையாக்கி விட மாட்டோமா என்பதற்காக அவ்வளவு தழைச்சத்துகளையும் சாண எருவையும் கொட்டுகிறோம். ஒரு பிடி மண் சாம்பல் நிறத்திற்கு மாறினால் கூட இந்த மண்ணில் உயிராற்றல் நிறைந்து விட்டது என்று நான் கொண்டாடுவேன். மண் கருப்பு நிறத்துக்கு மாறுவது என்பது ஒரு பெரும் கொடை. இந்த விருதுநகர் மாவட்டம் நான் பயணம் செய்யும் பொழுது பார்க்கிறேன், இப்பொழுது வரும் பொழுதும் பார்த்தேன். கண்ணன் கரேர் என்ற மண்
இதைவிட வளமையை உங்களுக்கு யார் தந்து விட முடியும்? இதைவிட வளமை உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது? இப்படி கருமை நிறமும் வளமையும் கொண்ட இந்த விருதுநகர் மாவட்டம் ஒரு குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு சாபக்கேடு தொழில் நகரமாக மாறிப்போன இந்த சிவகாசியால் நலிந்து கொண்டிருக்கிறது. இந்த மாவட்டத்தையே நாசம் செய்யக்கூடிய ஒரு நகரம் இந்த சிவகாசி. இங்கே நடைபெறும் தொழில்கள், ஒரே இடத்தில் குவிந்திருக்கும் தொழில்கள். இந்த சாபக்கேட்டையும் மீறி இந்த சிவகாசியிலும் கருமை நிறத்தில் மண் இருக்கிறது. இந்த சிவகாசிக்கு மழை பொழிகிறது என்பதே ஒரு அற்புதம் தான். நியாயமாக பார்த்தால் இங்கே மழை பொழிய வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் இங்கே மழை பொழிந்தால் அச்சு தொழில் பாதிக்கப்படும், பட்டாசு தொழில் பாதிக்கப்படும். அவற்றை மீறி இங்கே மழை பெய்கிறது என்றால் இங்கே வாழக்கூடிய உயிர்கள் மீது படைப்பிற்கு இருக்கக்கூடிய கருணை. இவ்வளவு கருணையையும் வாங்கிக் கொண்டு இவ்வளவு செழுமையையும் தாங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தில் கடுகு விளையாது என்றால் அதை யார் சொன்னாலும் கேட்காதீர்கள். உங்களுடைய நிலத்தில் எதை போட்டாலும் விளையும். உங்களுடைய நிலங்களில் இந்த நாட்டு கடுகு மட்டுமல்ல, சீரகமும் வெந்தயமும் நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய நம்முடைய உணவுப் பயிர்கள் யாவும் உங்களுடைய நிலத்தில் விளையத்தக்கவைதான். அந்த உணவுப் பயிர்கள் அனைத்திலும் நீங்கள் நம்முடைய மரபு விதைகளை தேடுங்கள். மரபு விதை வேண்டும், மரபு விதை வேண்டும் என்று விரும்புங்கள். நீங்கள் விரும்புங்கள், உங்களை தேடி அந்த விதைகள் வரும். அல்லது அந்த விதைகள் இருக்கும் இடத்தை தேடி நீங்கள் நகர்த்தப்படுவீர்கள். காற்று எப்படி தன்னந்தனியாக மிதக்கும் ஒரு சிறகை தாங்கி கொண்டு செல்கிறதோ அதை போல நீங்கள் உங்கள் விருப்பத்தின் இலக்கை நோக்கி அழைத்து செல்லப்படுவீர்கள். நீங்கள் மிதந்து செல்லலாம். நான் அப்படித்தான் என்னுடைய இலக்குகளான உங்களை நோக்கி மிதந்து வந்தேன். எந்த கடினத்தன்மையும் இல்லாமல், எந்த துன்பமும் இல்லாமல் இன்பமாக இந்த பயணத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். தாமிரபரணி ஆற்றில் குளிக்கிறோம், அருவிகளில் குளிக்கிறோம். கொள்கை விவாதங்களில் எங்களுடைய தலையை உச்சந்தலையை சூடாக்கிக் கொள்ளவில்லை. இந்த நிகழ்வு முடிந்த பிறகு நான் கொள்கையை பற்றி பேசவே மாட்டேன். இன்பமாக சமூக செயலை செய்வதுதான் உண்மையான சமூக செயலின் இலக்கணம். நீயே இன்பமாக இல்லாமல் சமூகத்திற்கு என்ன இன்பத்தை கொடுத்து விட முடியும் என்பதை முதலில் என்னை பார்த்து நான் கேட்டுக்கொண்டேன். ஆகவே சமூக பணியாற்றுவது என்பது தன்னை துன்புறுத்தி கொண்டு தன் குடும்பத்தையும் சித்திரவதை செய்வது அல்ல. இங்கே அப்படியான ஒரு கேடுகட்ட புரிதல் நிலைநாட்டப்பட்டு விட்டது. நீங்களும் இன்பமாக இருங்கள். நீங்கள் இன்பமாக இருக்கும் பொழுது உங்களுடைய சமூக செயல்பாடுகள் சமூகத்தை இன்புறுத்தும். அதை தவிர இந்த சமூகம் பெறுவதற்கு எதுவும் இருக்காது. உங்களிடமிருந்து ஒரு துன்பம் வெளியேறாது. ஏனென்றால் உங்களுடைய கருவில் துன்பமே இல்லை. இருப்பதைத்தானே நீங்கள் கடத்த முடியும். நீங்களே இன்பமாக இருந்தால் எப்படி துன்பத்தை கடத்த முடியும்? மரபு விதைகள் வேண்டும் என்று நீங்கள் வேண்டுவது எதிர்காலத்தை பற்றிய அச்சத்துடன் கூடியதாக இருக்கக்கூடாது. எதிர்காலத்தை பற்றிய நல்ல விருப்பங்களுடன் கூடியதாக இருக்க வேண்டும். எதிர்காலம் நாசமாகிவிடக் கூடாது என்பதற்காக சிந்திக்காதீர்கள். எதிர்காலம் வளமாக இருக்க வேண்டும் என்று சிந்தியுங்கள். எது வேண்டாமோ அதை பற்றிய சிந்தனையை அப்புறப்படுத்திவிட்டு எது வேண்டுமோ அதை பற்றி சிந்தியுங்கள். இரண்டும் வேறு வேறு. விழுந்துவிடக் கூடாது என்று மலையேறுபவர்கள் விழுந்து விடுவார்கள். மலையின் உச்சியை அடைய வேண்டும் என்று விருப்பத்தோடு ஏறுபவர்கள் விழுந்தாலும் எழுந்து உச்சியை அடைவார்கள். கீழே சிந்திவிடக் கூடாது என்ற அச்சத்தோடு ஒரு கண்ணாடி கோலை எடுத்து செல்லும் ஒரு பெண் அல்லது ஒரு ஆண் சிந்திவிட்டுத்தான் செல்வார். இந்த கண்ணாடி கோலை நான் அங்கு சென்று சேர்க்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு செல்பவர் சிந்தாமல் செல்வார். ஏனென்றால் அச்சம் வழி நடத்தாது, அது இடைநிறுத்தும். விருப்பம் வழி நடத்தும், அது இலக்குக்கு நம்ம இட்டு செல்லும். நாட்டு விதைகள் அல்லது மரபு விதைகள், நம்முடைய மரபு தொழில்நுட்பங்கள், இயற்கை வழியில் விளைவிக்கப்படும் உணவுகள், இயற்கை சூழலில் மேம்பாடு, அமைதியான வாழ்க்கை, தொழிற்சாலைகள் நலிவுற்று தொழிற்சாலை இல்லாமலே பொருளாதாரம், நல்ல பொருளாதாரம், மேம்படும் வாழ்க்கை ஆகியவற்றையெல்லாம் நாம் அடைய வேண்டும் என்றால் அவற்றை முதலில் நாம் விரும்ப வேண்டும். அவற்றை பற்றிய விருப்பம் வேண்டும். அந்த விருப்பம் எவராலும் அசைக்க முடியாதவாறு, எவராலும் சீண்டி பார்க்க முடியாதவாறு தெளிவாக இருந்தால் அந்த விருப்பத்தை தவிர உங்கள் வாழ்வில் நடப்பதற்கு வேறு எதுவுமே இருக்காது. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் விருப்பம் மட்டுமே நடக்கும். விருப்பமின்மை அல்லது துன்பம் தரக்கூடியது என்று எதுவுமே இருக்காது. இந்த புரிதலோடு தான் நான் விதைகளோடு அலைகிறேனே தவிர ஒரு பெரிய போர்க்களத்தில் இருப்பதாக நானும் நினைத்துக் கொள்ளவில்லை. இங்கே ஒரு போர்க்களமும் இல்லை.
ஒருவேளை போர்க்களம் தான் இருக்கிறது என்றால் நான் பச்சை புழுவின் ஜாதி என்பதால் அப்பொழுதும் கவலைப்பட மாட்டேன். இங்கே வாழ்க்கைக்கான ஒரு பாடம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த புவி பல்வேறு இன்னல்களையும் இடர்களையும் தாங்கி தாங்கி ஒரு சில மனிதர்களுடைய நல்விருப்பங்களால் உயிர்களை வளர்த்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சில மனிதர்களுடைய நல்விருப்பங்கள் இப்பொழுதும் இந்த புவிச்சூழலை பாதுகாக்க வேண்டியிருக்கிறது. அந்த ஒரு சில மனிதர்களாகிய நீங்கள் நல் விருப்பத்தோடு செயல்படுங்கள். நம்முடைய விதைகளை பாதுகாத்திடுங்கள், விதைகளை பரப்பிடுங்கள். நம்முடைய விதைகளின் மீதான நம்முடைய உரிமையை எந்த காலத்திலும் எவர் சொன்னாலும் விட்டு தராதீர்கள். அவர்கள் தொழில்நுட்பங்களை பற்றி பேசுவார்கள், நாம் அறத்தை பற்றி பேசுவோம். அவர்கள் நவீன சிந்தனைகளோடு வருவார்கள், நாம் மரபு வழிபட்ட இன்பம் குறித்த சிந்தனைகளோடு வருவோம். அவர்கள் பிழைப்பதற்கு வழிகாட்டுவார்கள், கடைசியில் கழுத்தறுப்பார்கள். நாம் வாழ்வதை பற்றி மட்டுமே சிந்திப்போம், கடைசி வரை வாழ்வோம் என்று கூறி இந்த கூடலுக்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன். வணக்கம்.